வக்ஃப் சட்டத்திற்கு எதிராக காரசார வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் பதிலளிக்க கோரி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய சுப்ரீம் கோர்ட் வக்ஃப் நிர்வாக குழுவில் நீதிபதிகள் நியமனம், இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஆகிய இடைக்கால உத்தரவுகளை நாளை பிற்பகல் வரை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டனர். பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் காங்கிரஸால் மட்டுமே முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்தார். பாரதிய ஜனதாவையும் RSS அமைப்பையும் தோற்கடிக்க வேண்டுமென்றால் அது குஜராத் வழியாகத்தான் முடியும். நமது கட்சி குஜராத்தில் தான் துவங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உள்ளாட்சியில் பதவிகளை பெறுவர் என சட்டசபையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி வழங்கும் மசோதா தாக்கல் செய்த பிறகு முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். பாஜகவுடன் கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்றுதான் கூறியுள்ளோம். கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்றும் அதிகாரத்தில் பங்கு என்றும் அமித்ஷா கூறவில்லை. டெல்லியில் பிரதமர் மோடியைப் போல் தமிழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்றுதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் என்றும் EPS தெரிவித்துள்ளார். 3 அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அனுமதி கோரி சபாநாயகரிடம் கடிதம் அளித்தோம். கடிதம் அளித்தும் சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்வதாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தெரிவித்தார். நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன? பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்ததால் திமுகவுக்கு பயம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் எதுவும் சரியாக நடக்கவில்லை. பலரும் கஞ்சா பயன்படுத்துகின்றனர். இதை தமிழக அரசு தடுக்க வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டங்கள் நடத்துவதை கட்டுப்படுத்த முடியாது என பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் பிரிவின் தேசிய தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட உள்ளதாக கட்சி வட்டாரத்தில் கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா பிரிவு தேசிய தலைவராக அண்ணாமலை அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா தலைவராக கர்நாடக MP தேஜஸ்வி சூர்யா பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்தித்துள்ளார். ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் கவர்னருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தீர்வு கிடைத்ததால் அதனை கொண்டாட முதல்வரை சந்தித்தேன். ராஜ்யசபா சீட்டுக்காக சந்திக்கவில்லை என முதல்வரை சந்தித்த பின் நடிகர் கமல்ஹாசன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தலைமை செயலகத்தில் நாளை மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. புதிய தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை திருவிடந்தை பகுதியில் மே 11ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் சித்திரை முழுநிலவு மாநாடு நடைபெற உள்ளது. மாநாட்டை முன்னிட்டு நடந்த பந்தக்கால் நடும் விழாவில் அன்புமணி கலந்து கொண்டார். டெல்லியில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக BR கவாய் பதவியேற்க உள்ளார். சுப்ரீம் கோர்ட்டின் தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் பதவிக்காலம் மே 13ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் அடுத்த தலைமை நீதிபதியாக BR கவாயை நியமிக்க மத்திய அரசுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பரிந்துரை வழங்கியுள்ளார். தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் ஸ்டாலினுக்கு நன்றி என பாரதிய ஜனதா மாநில பொருளாளர் SR சேகர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களை மதுபோதைக்கு அடிமையாக்கி செத்துக் கொண்டிருக்கும் போது பொங்கியெழாத தாய் உள்ளம் இப்போது திடீரென்று பொங்கியெழுவதாக விளம்பரம் செய்வதை யார் நம்புவார்கள் என கூறினார். புதுச்சேரியில் பட்டியலின மாணவர்களுக்கு முழு கல்வி நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதேபோல மீனவ மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளீர்கள். இந்த கோரிக்கையையும் ஏற்று தொடங்க உள்ளோம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். மீனவ மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகை பெற பணிகளை தொடங்கியுள்ளோம். மீன்வளத்துறைக்கும் மத்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்கிறது என அவர் கூறினார். திமுகவிலிருந்து சில கட்சிகள் வெளியே வர வாய்ப்புள்ளது. அப்படி வெளியே வரக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வருவார்கள் என பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் தெரிவித்தார். விஜய் அரசியல் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்துள்ளது. விஜய் திமுக கூட்டணியில் உள்ள சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பார். விஜய் அதிமுக கூட்டணி வாக்குகளை பிரிக்க வாய்ப்பில்லை. விஜய் முதல் தேர்தலை சந்தித்த பிறகு தமிழகத்தின் யதார்த்த அரசியலை புரிந்து கொள்வார் என கூறினார். அதிமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என மதுரை ஆதீனம் தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வருத்தமளிக்கிறது. அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்றும் கூறினார். தமிழக அரசின் சார்பில் நடத்தப்பட்ட முருகன் மாநாடு அரசியல்வாதி பங்கில் நடைபெற்ற அரசியல் மாநாடு என மதுரை ஆதீனம் தெரிவித்தார். இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் மாநாடு முருக பக்தர்கள் பங்கேற்கும் மாநாடு என்றும் கூறினார்.
முஸ்லிம் மற்றும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வக்ஃப் திருத்த சட்டத்தை வரவேற்கிறோம் என தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் தெரிவித்தார். இந்த சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உம்மத்துக்கான வக்ஃப் எனும் மாநில அளவிலான இயக்கத்தை துவக்கியுள்ளோம் என்றும் கூறினார். விழுப்புரத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி இந்துக்களின் சைவம் வைணவம் குறித்த கொச்சையான கருத்துக்களை பேசியது சர்ச்சையானது. இதனால் அவரது கட்சி பதவியும் பறிக்கப்பட்டது. அவருக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டங்கள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் பொன்முடி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படும் வரை, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என விஸ்வ இந்து பரிஷத் தெரிவித்துள்ளது. இன்று கூடிய தமிழக சட்டசபையில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி ஆகியோர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் சட்டசபையில் இருந்து அதிமுக MLAக்கள் வெளிநடப்பு செய்தனர். திருவாரூர் மாவட்ட இந்து அன்னையர் முன்னணி சார்பில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது. பெண்கள் திடீரென மறைத்து வைத்திருந்த அமைச்சர் பொன்முடி புகைப்படத்தை தரையில் வீசி செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்ய தவறிய திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்களையும் இந்து மதத்தையும் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு கண்டனம் தெரிவித்து பொன்முடி படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தும் அடித்தும் அவர் பதவி விலக வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பினர். பொன்முடியை அமைச்சரவையிலிருந்து நீக்கி முதல்வர் உத்தரவிட வேண்டும். ஆபாச பேச்சாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் காவல்துறை பொன்முடியை கைது செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வளர்மதி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டுக்குள் காசநோயை கட்டுப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதிகாரிகள் செயலாற்றி வந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் காசநோய் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்குள் அதை கட்டுப்படுத்துவது சிரமம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவு இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒடிஷா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கத்தில் இயல்பானது முதல் வழக்கத்துக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டீசல் விலை உயர்வு, சுங்க கட்டணம் உயர்வை கண்டித்து கர்நாடக மாநில லாரி உரிமையாளர்கள் நேற்று முதல் காலவரையற்ற ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தமிழகத்திலிருந்து செல்ல வேண்டிய லாரிகளில் 70% லாரிகள் கர்நாடகா செல்லவில்லை. எனவே காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக வரும் 19ஆம் தேதி வரை சுற்றுலா பயணியர் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்தது. சவரனுக்கு 760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 70,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் 8,815 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள், சுற்றறிக்கைகள் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கற்றாணை குறிப்புகள் தமிழிலே இருக்க வேண்டும். அரசு பணியாளர்கள் இனி தமிழில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து வரும் கடிதங்களுக்கு தமிழிலே பதிலளிக்க வேண்டுமென தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பாளையங்கோட்டை ரோஸ்மேரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சக மாணவனை மற்றொரு மாணவன் வகுப்பறையில் அரிவாளால் வெட்டிய சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்களின் புத்தக பைகளை சோதனை செய்ய தனியார் பள்ளிகளுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சிவக்குமார் உத்தரவிட்டார். இன்று பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளின் புத்தக பைகளை ஆசிரியர்கள் திறந்து பார்த்து தேவையில்லாத பொருட்கள் ஏதும் உள்ளதா என சோதனை செய்த பின்பே வகுப்பறைக்கு செல்ல அனுமதித்தனர். திருவாரூர் அருகே மத்திய அரசு வீடு கட்டும் திட்டத்தில் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருவாரூர் நகராட்சி பில்டிங் இன்ஸ்பெக்டர் நாகராஜனை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். இந்த வழக்கில் நாகராஜனுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும், கட்டத் தவறினால் 1.5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிபதி சுந்தர்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் அருகே உள்ள செண்டூர் கிராமத்தில் நடந்த அகழாய்வின் போது 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சண்டிகேஸ்வரர் சிற்பம் மற்றும் சுடுமண் பொம்மை ஆகியவை கண்டறியப்பட்டன.
விழுப்புரம் அருகே உள்ள செண்டூர் கிராமத்தில் நடந்த அகழாய்வின் போது 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பல்லவர் காலத்தைச் சேர்ந்த சண்டிகேஸ்வரர் சிற்பம் மற்றும் சுடுமண் பொம்மை ஆகியவை கண்டறியப்பட்டன. மாநில உரிமைகளை பாதுகாக்க குழு அமைத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் நன்றி தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான நிதி சார்ந்த கொள்கைகள், நிர்வகிக்கும் அதிகாரங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் சோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றார். திருவள்ளூர் அருகே சரித்திர பதிவேடு ரவுடி வெங்கத்தூர் அன்பு என்பவரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிய 3 ரவுடிகள் கைதாயினர். அவர்களிடமிருந்து 6 நாட்டு வெடிகுண்டுகள், 2 பட்டாக்கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ரயில்வே சுங்கப்பாதையில் தேங்கி நின்ற தண்ணீரால் அரசு பஸ் சிக்கியது. இதன் காரணமாக பொன்னேரி பழவேற்காடு சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 1.94 கோடி மதிப்புள்ள 4.86 ஏக்கர் நிலம் அறநிலையத்துறையால் மீட்கப்பட்டுள்ளது. கோயில் நிலத்தை தனிநபர்கள் 6 பேர் ஆக்கிரமித்து வைத்திருந்ததாக புகார் எழுந்த நிலையில் நிலத்தை மீட்க கடந்த ஜனவரி 22ஆம் தேதி ஹைகோர்ட் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை பெரவள்ளூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் அஜய் பால் மரணமடைந்தார். பாத்ரூம் சுவிட்சை போட்டபோது மின்சாரம் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என வெளியான செய்தி தவறானது என சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் இந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சியை ஈடு செய்யும் என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1,57,908 பேருக்கு HIV தொற்று பாதிப்பு இருப்பதாகவும் கடந்த 6 மாதங்களில் 25,000 பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சட்டசபையில் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த திடீர் மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டது. மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்த ஏர் இண்டியா விமானம் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதிய 5 மாணவிகள் இரவு வரை வீடு திரும்பவில்லை. அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்நிலையில் மாயமான 5 மாணவிகளும் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சென்றுள்ளனர். அங்கு மீட்கப்பட்ட 5 மாணவிகளும் பவானி போலீஸ் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடைபெற்றது. தேர்வில் வெற்றி பெற பெற்றோருக்கு தகவல் கொடுக்காமல் சமயபுரம் மாரியம்மனை தரிசிக்கச் சென்றதாக மாணவிகள் தெரிவித்தனர். பின்னர் அறிவுரை கூறி மாணவிகள் 5 பேரும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நெல்லை மற்றும் தென்காசி இடையே பயணிக்கும் பயணிகள் இணை டிஜிட்டல் முறையில் கூகுள் பே, போன்பே போன்ற செயலிகள் மூலம் UPI பரிவர்த்தனைகளாகவோ அல்லது டெபிட் கார்டுகளை ஸ்வைப் செய்தோ அல்லது QR கோடுகளை ஸ்கேன் செய்தோ கண்டக்டரிடம் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி கிளை முதலாக அறிமுகம் செய்துள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் உச்சிப்புலி INS கடற்படைக்கு சொந்தமான விமானப்படை தளத்தில் உள்ள வீரர்களுக்கு INS பருந்து ஹெலிகாப்டர்கள் மூலம் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஹெலிகாப்டரில் இருந்து கடல் பகுதியில் குதிப்பது, நீந்துவது, கடலில் மிதந்து வரும் சந்தேகமான பொருட்களை ஹெலிகாப்டரில் இருந்து கயிறு மூலமாக இறங்கி சோதனை செய்வது போன்ற பயிற்சிகள் 7 நாட்களுக்கு அளிக்கப்பட உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் குயவன்குடியில் சுப்பையா கோயில் திருவிழாவில் வாளாந்தரவையைச் சேர்ந்த கேசவன் என்ற பக்தர் பூக்குடி இறங்கிய போது தவறி விழுந்தார். உடலில் தீக்காயங்கள் ஏற்பட்டதால் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இறந்தார். கேசவன் மனைவி விக்னேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் கேணிக்கரை போலீசார் விசாரிக்கின்றனர். கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்தாய் உருவச்சிலை நிறுவப்படும் என சட்டசபையில் அமைச்சர் சாமிநாதன் அறிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்கள் இடையேயான மோதல் சம்பவங்களை தடுக்கவும் அவர்களது மனதை செம்மைப்படுத்தும் பயிற்சிகள் வழங்குவது தொடர்பாக சட்டசபையில் ஏப்ரல் 24ஆம் தேதி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையம் பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாமக சார்பில் சுவர் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருந்தன. நெடுஞ்சாலை மேம்பாலங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என கூறி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் பணியாளர்களும் பாமக சுவர் விளம்பரத்தை அழித்தனர். தகவல் அறிந்த பாமகவினர் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, சேலம், ஈரோடு, தருமபுரி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்படும் அரசாணைகள் மற்றும் சுற்றறிக்கைகள் இனி தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அரசு பணியாளர்கள் தமிழில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதேபோல் தமிழ் மொழியில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் என அனைத்து துறைகளுக்கும் தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. நடிகர் சிவாஜியின் அன்னை இல்லம் தனக்கு சொந்தமானது. தன் அப்பா சிவாஜி கணேசன் தனக்கு உயில் எழுதி வைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பத்திரப்பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு வீடு ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என பிரபு மனு அளித்திருந்தார்.
இந்நிலையில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு தொடர்ந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்துள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே கூட்டப்புளி மீனவ கிராமத்தில் தொடர்ந்து கடலரிப்பு நீடித்து வருகிறது. படகுகள், உபகரணங்களை மீனவர்கள் கல்லறை தோட்டத்தில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். தூண்டில் பாலம் அமைக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்த அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஈச்சங்கால் கிராமத்தில் சட்டத்திற்கு புறம்பாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகள் வெடித்து சிதறியதில் சபரி என்பவரின் கைவிரல்கள் துண்டானது. வெடிகள் பதுக்கி வைத்திருந்த போது வெடித்ததா அல்லது தயாரிக்கும் போது வெடித்ததா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் கோட்டை தெரு பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் முகமது தல்ஹாவை குரங்கு ஒன்று ஓட ஓட விரட்டி காதை கடித்துள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் குரங்குகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஐயன் குறிஞ்சிப்பாடி MRK பன்னீர்செல்வம் நகரில் உள்ள மேல்நிலை தேக்க குடிநீர் தொட்டி குடிநீரில் அதிக அளவு துர்நாற்றம் வீசுவதால் குடிநீர் தொட்டியில் மர்ம பொருள் ஏதோ கலக்கப்பட்டிருக்கலாம் என பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக பொதுமக்கள் அச்சத்தை தீர்க்கும் வகையில் குடிநீரில் துர்நாற்றம் ஏற்பட்டதற்கான காரணத்தை விளக்கி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள காக்கா கோட்டூர் அருகே பஸ் மீது பைக் மோதிய விபத்தில் லிப்ட் கேட்டு சென்ற கூலி தொழிலாளி சிவராமன் இறந்தார். பைக்கை ஓட்டி வந்த நாகை மாவட்டம் ஏனங்குடி பகுதியைச் சேர்ந்த அசாருதீன் என்பவர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கல்வி நிறுவனங்களில் உள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்கி கல்வி நிலையங்கள் பெயர் பலகை வைக்க வேண்டும். ஒருவேளை நீக்காவிட்டால் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை அரசு ரத்து செய்ய வேண்டும் என சென்னை ஐகோர்ட் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தற்போது பள்ளிகளில் புத்தக பைக்குள் அருவாளை கொண்டு சென்று ஜாதியின் பெயரால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் நோக்கத்தில்தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என நீதிபதி கருத்து தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ஓசட்டி கிராமம் அருகே தர்பூசணியுடன் கூலி ஆட்களை ஏற்றி சென்ற டெம்போ டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பழனியம்மாள் என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இறந்தார். பலத்த காயமடைந்த டிரைவர் உட்பட 5 பேரை தேன்கனிக்கோட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். விபத்து குறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக அரசின் புதிய கல்குவாரி நிலவரி விதிப்பை கண்டித்து கரூரில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரிசர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் அருகே பழையகாடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமசாமி. இவர் செந்தில்குமார் என்பவரது சந்தனமரத் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தார். வேலைக்கு சென்ற ராமசாமி வீடு திரும்பாததால் அவரது குடும்பத்தினர் செந்தில்குமாரிடம் தெரிவித்துள்ளனர். சந்தனமரத் தோட்டத்திற்கு சென்ற செந்தில்குமார் அங்கு மின்கம்பி மீது ராமசாமி எரிந்த நிலையில் கிடந்துள்ளதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். தகவல் அறிந்த அவினாசிபாளையம் போலீசார் ராமசாமியின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையா விபத்தா என்று போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழையின் காரணமாக மதுரவாயல், பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர், போரூர் அருகே சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் வனத்துறை சார்பில் யானை மனித மோதலை தடுக்க இயழியல் பூங்கா அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு நிதி முறையாக ஒதுக்கப்படாததால் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பூங்கா பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து தமிழக அரசை வலியுறுத்திய நிலையில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த பணிகள் தொடங்கப்பட்டது. விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு ஏழியல் பூங்கா திறக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து கோவையில் தர்பூசணி பழங்களின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோவையில் அமைக்கப்பட்டுள்ள 50க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் தலா ஒரு கடையில் மட்டும் சுமார் 1 டன் தர்பூசணி பழங்கள் விற்பனையாகிறது. உள்ளூர் மற்றும் வெளி மாநிலத்தவர்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் என வியாபாரிகள் தெரிவித்தனர்.
வரும் கல்வி ஆண்டு முதல் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். அரிசி உப்புமாவுக்கு பதில் பொங்கல் சாம்பார் வழங்கப்படும். அதேபோல் சத்துணவு குழந்தைகளுக்கான உணவூட்டு மானியம் ரூபாய் 61 கோடியாக உயர்த்தப்படும் என சட்டசபையில் அறிவித்தார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்ததில் சுவை மற்றும் சிவப்பு நிறத்துக்காக எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சென்னை ஹைகோர்ட்டில் தெரிவித்துள்ளது. மேலும் தர்பூசணி குறித்து மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் இதுகுறித்து விளக்கம் தர வேண்டும் என்றும், தர்பூசணி பழங்களில் எந்த மருந்தும் சேர்க்கப்படவில்லை என்று மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த தமிழக அரசுக்கும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டார். நெல்லை மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டல அலுவலகத்தில் பில் கலெக்டராக காளி வசந்த் பணியாற்றுகிறார். இவர் பட்டா மாற்றுவதற்காக 4000 ரூபாய் லஞ்சம் பெறும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சென்னையில் வரும் ஏப்ரல் 21ஆம் தேதி முதல் கட்டிட கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 டன்னுக்கு கீழ் கட்டிட கழிவுகள் இருந்தால் சென்னை மாநகராட்சியே அகற்றும் என்றும், அதற்கு மேல் இருந்தால் டன்னுக்கு 2000 ரூபாய் வசூலிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கூடுதல் ஆணையர் ஜெயச்சந்திரன் அறிவித்துள்ளார். மதுரை உசிலம்பட்டி அருகே நக்கலப்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் போலி நகைகளை அடகு வைத்து கடன் பெற்று மோசடி நடந்துள்ளது. இதில் சங்க செயலாளர், பணியாளர்கள் லட்சக்கணக்கில் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. மோசடியில் தன்னையும் தொடர்புபடுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக தெரிவித்து எழுத்த செல்லாண்டி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். 14 பேரின் பெயர்களில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி செய்ததாக மரண வாக்குமூலம் எழுதி வைத்துவிட்டு அவர் தற்கொலை செய்துள்ளார். புதுக்கோட்டையில் போலி முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரை 2 நாள் காவலில் எடுத்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. 2020இல் புதுக்கோட்டை கோர்ட்டில் வங்கிகள் தொடர்பான வழக்குகளில் ஒரிஜினல் முத்திரைத்தாளுக்கு பதிலாக கலர் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட போலி முத்திரைத்தாளை பயன்படுத்தி சுமார் 30 லட்சம் வரை மோசடி செய்த வழக்கில் கடந்த 9ஆம் தேதி 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் தொடர் விசாரணை நடக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பாகலூர் சோதனைச் சாவடியில் கணக்கில் வராத ரூபாய் 1.5 லட்சம் பணம் தணிக்கையின் போது சிக்கியது. இதையடுத்து ஈரோட்டைச் சேர்ந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் லியோ ஆண்டனி கைது செய்யப்பட்டுள்ளார். ஆண்டனியின் காரை சோதனை செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். காரில் பிடிப்பட்ட பணம் லஞ்ச பணம் என்பது நிரூபணமானால் அவர் மீது வழக்கு பதியப்படும் என போலீசார் தெரிவித்தனர். சேலம் பழைய பஸ் நிலையம் பகுதியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு அவரும் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இன்ஸ்டாகிராம் மூலம் ஏற்பட்ட பழக்கத்தால் மாணவியும் இளைஞரும் காதலித்து வந்ததாகவும், திடீரென இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் அவரை கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. இருவரை மீட்ட மக்கள் சேலம் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பஸ் ஸ்டாண்ட் அருகே நடந்த இச்சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் டவுன் போலீசார் விசாரிக்கின்றனர். திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் ஸ்ரீ கனிஷ்கா நெல்லை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் வரதட்சணை புகார் அளித்துள்ளார். அதில் திருமணமாகி 40 நாட்களிலேயே வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா உரிமையை தங்களுக்கு மாற்றித் தரும்படி கணவர் பல்ராம் சிங் வீட்டினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த திமுக முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் என்பவர் காணாமல் போன நிலையில் தலவாய்ப்பட்டி முருகன் கோயில் அருகே அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடலை கைப்பற்றிய ஏத்தாப்பூர் போலீசார் இது கொலையா அல்லது தற்கொலையா என விசாரிக்கின்றனர். புழல் சிறையில் கண்காணிப்பு கோபுரம் அருகே துப்புரவு பணி நடைபெற்றது. அப்போது அங்குள்ள ஒரு புதரில் மர்ம பொட்டலம் கிடைத்துள்ளது. தொடர்ந்து அதிலிருந்த ஒரு செல்போன் மற்றும் 39 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன. சாலையிலிருந்து சிறைக்குள் கஞ்சா பொட்டலத்தை வீசிய மர்ம நபர்கள் குறித்து சிறை அதிகாரிகள் புகாரின் பேரில் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அடுத்த மண்மலை காட்டுக்கோட்டாய் பகுதியில் கடந்த மாதம் 29ஆம் தேதி ஆர்டிஓ ராம்குமார் வீட்டிற்குள் புகுந்த மர்ம கும்பல் கத்தி முனையில் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை தேடினர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் பலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். விசாரணையை துரிதப்படுத்தி உள்ளனர். சிதம்பரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக குமாரசாமி என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் சிதம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விருதுநகர் குமாரலிங்கபுரத்தைச் சேர்ந்த 47 வயதான கிருஷ்ண நாராயணன் தனியார் ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் பணியில் உதவி மேலாளராக பணியாற்றி வருகிறார்.
இவர் கடந்த 27ஆம் தேதி குமாரலிங்கபுரம் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 3ஆம் வகுப்பு பயிலும் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கிருஷ்ண நாராயணனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவின் முடா வழக்கில் முதல்வர் சித்தராமையா, மனைவி பார்வதி, அவரது சகோதரர் மல்லிகார்ஜுனசாமி, தேவராஜ் ஆகியோர் குற்றமற்றவர்கள் என்று சிறப்பு கோர்ட்டில் லோக் ஆயுக்தா போலீசார் அறிக்கை அளித்தனர். இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி சந்தோஷ் கச்சனன் பட், முடா வழக்கு தொடர்பாக லோக் ஆயுக்தா மீண்டும் விசாரணை நடத்தி இறுதி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னரே குற்றமற்றவர் அறிக்கை தொடர்பாக முடிவு எடுக்கப்படும் என உத்தரவிட்டார். நேஷனல் ஹெரால்டு பண மோசடி விசாரணை தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா, ராகுல் மற்றும் அக்கட்சியின் வெளிநாட்டு பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடா, சுமன் துபே உள்ளிட்டோர் மீது டில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதன் வழக்கு விசாரணை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இதழியல் ஊடகவியல் கல்வி நிறுவனம் இந்த கல்வியாண்டு முதல் தொடங்கப்படும் என செய்தித்துறை தெரிவித்துள்ளது. எம்ஜிஆர் திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் கலைஞர் திரை கருவூலம் அமைக்கப்படும் என கூறியுள்ளது. கோவை இந்துஸ்தான் கல்லூரியில் பணம் திருடியதாக 1ஆம் ஆண்டு மாணவியிடம் கல்லூரி நிர்வாகம் விசாரித்ததில் மனம் உடைந்த மாணவி 4வது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவியின் தாயார் கொடுத்த புகாரின் பேரில் பீளமேடு போலீசார் விசாரிக்கின்றனர். மும்பை மன்மத் பஞ்சவடி எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதன்முறையாக ஏடிஎம் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ரயில் இயக்கத்தின் போது செயல்படக்கூடிய வகையில் சிறப்பு பாதுகாப்புடன் ஏடிஎம் அமைக்கப்பட்டுள்ளது. சோதனை வெற்றியடைந்தால் இந்த வசதி மற்ற ரயில்களிலும் ஏற்படுத்தப்படும். இஸ்லாமிய மத உரிமைகளில் தலையிட அரசுக்கு அதிகாரமில்லை என சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். மேலும் வக்ஃபு திருத்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் அனைத்தும் எதிர்மறையாக உள்ளது. வக்ஃபு சட்ட திருத்தத்துக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் இதுவரை 20 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளார். 1995 வக்ஃப் சட்டத்தை முழுமையாக மாற்றும் வகையில் தற்போதைய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. வக்ஃபு வாரிய உறுப்பினர்களாக இதுவரை முஸ்லிம்களே இருந்து வருகின்றனர். தற்போது வக்ஃப் வாரியத்தில் பிற மதத்தினரை நிர்வாகிகளாக நியமிப்பது நேரடி விதிமீறலாகும் என்றும் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி குளத்தூர் பத்திரகாளியம்மன் கோயிலில் நடந்த குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். கடப்பா மாவட்டம் ஒண்டிமிட்ட கோதண்டராம சுவாமி கோயிலில் புஷ்பயாகம் நடைபெற்றது. மல்லிகை, ரோஜா, கண்ணீரு, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களுடன் துளசி, வில்வம், மருவம் போன்ற இலைகள் கொண்டு சீதா, லட்சுமண சமேத கோதண்டராமர் உற்சவர்களுக்கு யாகம் நடத்தப்பட்டது. இதற்காக ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்து சுமார் 2.5 டன் பூக்களை பக்தர்கள் நன்கொடையாக வழங்கினர். கோடை விடுமுறையில் நீச்சல் தெரியாதவர்கள் நீர்நிலைகளில் குளிக்க வேண்டாம் என தீயணைப்பு மீட்புத் துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வரும் மே 8ஆம் தேதி திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருக்கல்யாணத்தை காண ₹200 மற்றும் ₹500 என 2 வகையான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட உள்ளன. hrce.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் ஏப்ரல் 29 முதல் மே 2ஆம் தேதி வரை டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அள்ளித்துறை ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. காவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு 4ஆம் கால யாகசாலை பூஜை நடந்தது. பின் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோபுர கலசம் மற்றும் ராஜகோபுர கலசங்களுக்கு புனிதநீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தந்தி மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நரசிம்ம அவதாரத்தில் அம்மன் எழுந்தருளினார். மேளதாளங்கள் முழங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் தேரின் மீது உப்பை தூவி அம்மனை வழிபட்டனர். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரில் மேளதாளம் முழங்க முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீரங்கம் கோயில் பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்து தேரின் மீது முகூர்த்த கால் நட்டனர். இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் கோயில் இணை ஆணையர் சிவராம்குமார், திருக்கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் உடன் இருந்தனர்.
சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக போர் தொடரும் நிலையில் அமெரிக்க விமான நிறுவனங்களான போயிங் உள்ளிட்டவற்றின் விமானங்களை வாங்குவதை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. அதிகரிக்கும் செலவுகளை ஈடுகட்ட போயிங் விமானங்களை வாடகைக்கு எடுக்கும் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு உத்வேகம் அளிக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம்களின் மசூதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றும் முயற்சியாகவே வக்ஃப் சட்டத்தை இந்தியா அமல்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஷபாகத் அலிகான் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள நம் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால், சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் மற்றவர்களுக்கு போதிப்பதை விட தங்கள் நாட்டில் நீடிக்கும் மோசமான நிகழ்வுகளை தடுக்க முயற்சிப்பதே பாகிஸ்தானுக்கு நல்லது என கூறினார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் புலானி என்ற முஸ்லிம் பழங்குடியின குழு அரசு மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடி வருகிறது. நேற்று முன்தினம் பிளாட்டோ மாகாணத்தில் ஜிகே கிறிஸ்தவ பண்ணை குழுவினர் இருந்த பகுதிக்குள் புலானி குழுவினர் துப்பாக்கிகளுடன் நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டனர். இதில் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 51 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் படுகாயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. கட்டிடங்கள் குலுங்கின, மக்கள் வீதியில் தஞ்சமடைந்தனர். ரிக்டர் அளவுகோலில் 5.9 பதிவான நிலநடுக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டது. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரியை மேலும் 100% உயர்த்தி அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிர்வாகம் அதிரடி காட்டியுள்ளது. அதன்படி இதுவரை 145% இருந்த வரி தற்போது 245% உயர்த்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது. இதனால் உலக அளவில் பெரும் தாக்கம் ஏற்படலாம் என்றும் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பிற்கு சீனாவும் நிச்சயம் பதிலடி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள உலக புகழ்பெற்ற மிக பழமையான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கின்றனர். இஸ்ரேல் போரால் பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்படுவதை கண்டித்தும் நீண்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அதிபர் டிரம்ப் அறிவுரையை ஏற்கவில்லை. இதனால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அரசு அளித்து வந்த 18,500 கோடி ரூபாய் மானியத்தை நிறுத்தினார். ஆசை கூட ஆல்பம் பாடலில் நடனமாடி பிரபலமானவர் பிரீத்தி முகுந்தன். தமிழில் கவினின் ஸ்டார் படத்தில் நடித்தார். தெலுங்கில் கண்ணப்பா படத்தில் நடித்துள்ளார். தற்போது இதயம் முரளி படத்தில் நடித்து வரும் இவர் அடுத்து மலையாள சினிமாவில் அறிமுகமாகிறார். தயாரிப்பாளர் ஷிபுவின் மகன் ஹாரூன் நடிக்கும் படம் மைனே பியார் கியா ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகும். இதை ஃபைசல் இயக்குகிறார். மலையாளம், தமிழ் இரு மொழிகளில் படத்தை வெளியிட உள்ளனர். எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் பிரபுதேவா, லட்சுமி மேனன், ஆர்.ஜே. பாலாஜி உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் யங் மங் சங். படம் ரெடியாக 6 ஆண்டுகள் ஆகிறது. தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நிதி பிரச்சனையால் ரிலீஸ் ஆகாமல் இருந்த இப்படத்தை தற்போது வெளியிடும் முயற்சிகள் நடக்கிறது. குங்ஃபு கலையை வைத்து 17ஆம் நூற்றாண்டில் துவங்கி 1980 வரை நடக்கும் கதையாக காமெடி கலந்த படமாக உருவாகியுள்ளது. மறைந்த நடிகர் நாகேஷின் பேரனும் நடிகர் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ் நாயகனாக நடிக்கும் படம் உருட்டு உருட்டு. ரித்விகா ஸ்ரேயா நாயகியாக நடிக்கிறார். படம் பற்றி இயக்குனர் பாஸ்கர் சதாசிவம் கூறுகையில், இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் கருத்தரிப்பு மையங்கள் அதிகரித்து வருகின்றன. இதற்கான காரணம் என்ன என்பதை நகைச்சுவை கலந்து இன்றைய தலைமுறைகளுக்கு ஏற்றாற்போல் சொல்கிறோம் என்றார். பிரபல பின்னணி பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன் இசையமைத்துள்ள முதல் படம் டெஸ்ட். மாதவன், நயன்தாரா, சித்தார்த் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடிக்க தயாரிப்பாளர் சசிகாந்த் இயக்கினார். சமீபத்தில் OTTயில் வெளியாகி வரவேற்பை பெற்றது. சக்தி ஸ்ரீயின் இசையும் பேசப்பட்டது. இதற்காக நன்றி தெரிவித்துள்ள இவர், தொடர்ந்து நல்ல கலைஞர்களுடன் நல்ல கதைகளுடன் எனது இசை பயணம் தொடரும் என்றார். சமீப காலமாக மறைந்த பாடகர்களின் குரலை AI தொழில்நுட்பம் மூலம் கொண்டு வந்து பாட வைக்கின்றனர். இதற்கு ரசிகர்களிடம் வரவேற்பும் உள்ளது. AR ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் இதை செய்துள்ளனர். ஆனால் ஹாரிஸ் ஜெயராஜ் செய்யவில்லை. இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த ஹாரிஸ், எவ்வளவோ பேர் பாட வாய்ப்பின்றி போராடி வருகின்றனர். அவர்களுக்கு வாய்ப்பு தந்தால் பயனாக இருக்கும். AI மூலம் இறந்தவர்களின் குரலை மீண்டும் கொண்டு வருவதால் எந்த பயனும் இல்லை. அதனால் அத்தகைய முயற்சிகளில் நான் ஈடுபடுவதில்லை என்றார். ரவி மோகன் நடித்து வெளியான 4 படங்கள் தொடர் தோல்வியை தழுவின. தற்போது பராசக்தி, கராத்தே பாபு ஆகிய படங்களில் நடிக்கிறார். சென்னையில் நடந்த முதல்வர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய இவர், தமிழ் சினிமாவிலிருந்து பல நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றுள்ளனர். இன்னும் சிலர் அரசியல்வாதிகளாக செயல்படுகிறார்கள்.
அதை பார்த்து நீங்களும் அரசியலுக்கு வருவீர்களா என என்னிடம் கேட்கிறார்கள். எந்த காலத்திலும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன். தொடர்ந்து சினிமாவில் நடிகராக இருக்கவே ஆசைப்படுகிறேன் என்றார்.